இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு மிளகு கறி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை தலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம், ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், சிக்கனே தண்ணி விட்டுருக்கு. இந்த அளவுக்கு 1.5 கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு நான் மிளகு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு மிளகு தூளை தூவி கிளறி விட்டு இறக்குனா ரொம்பவே சுவையான மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கறிக்கு உப்பு எப்பயுமே ரொம்ப கம்மியாக போடுங்க. மசாலா எதுவும் ஆட் பண்ணாதனால உப்பு சீக்கிரமாகவே கரிச்சிரும். ரச சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.